Stepstone presenting Vira, truly independent AI homes, 0% no other charges. போரூருக்கே இது புதுசு at காட்டுப்பாக்கம் போரூர். காலேஜஸ் ஸ்கூல்ஸ்க்குலாம் லீவ் விட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இந்த அறிவிப்பு வேகமாக போகுது. பாகிஸ்தானுடைய இராணுவ தளங்களுக்கு இந்த அறிவிப்பு வேகமாக போகுது. இந்தியா மறுபடியும் ஒரு பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து நடத்த போகிறாங்க. நைட்டு 10 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் எவனும் தூங்கவே இல்லை. இது வந்து ஆசிஃப் அவர்கள் வந்து ஒவ்வொரு மீடியாவுக்கும் போய் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கார். இது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். எதிர்த்து போரிடுவதற்கு திராணியற்றவர்கள் தான் நம்மளை ஆட்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் பார்ட் 2 இது வர வாய்ப்பு இருக்கா? நீங்கள் தீவிரவாத முகாம்களே வந்து அங்கே 45க்கும் மேற்பட்ட முகாம்கள் இருக்குது. அப்போ யார் அப்படிங்கிறத சரியாக ஐடென்டிஃபை பண்ணி தூக்கணும்ல. அதுக்கு தான் நம்முடைய ரா அப்படிங்கிற உளவு அமைப்பு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரச்சனை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இல்லை. பிரச்சனை வந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில தான் இருக்குது. ஸோ அதை வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆளும் அரசு புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க மேலேயே ஏகப்பட்ட கேஸு, அந்நிய செலாவணி பிரச்சனை, நாட்டை வந்து ஸ்திரத்தன்மையோடு வழிநடத்த முடியாமல் இருக்கக்கூடிய பாங்கு, எங்கேயாவது பிரதமராக இருந்தவனை கொண்டு போய் வந்து சிறையில் போட்டு அடைப்பானா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய பத்திரிகையாளர் திரு பிரசாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆசிப் வந்து முன்னுக்கு பின் முரணாக பல விஷயங்கள் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற ரீதியில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு செய்தி நிறுவனங்கள் இது மாதிரியான செய்திகளை போஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு பிறகு ஒரு காட்டமான அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. அந்த அறிக்கையில் தான் என்ன தான் இருக்குது? நேற்று நைட்டு வந்து ஒரு அறிக்கை வந்து பெரிய அளவில் சர்க்குலேட் ஆகுது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜஸ் ஸ்கூல்ஸ்க்கெலாம் லீவ் விட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இந்த அறிவிப்பு வேகமாக போகுது. பாகிஸ்தானுடைய இராணுவ தளங்களுக்கு இந்த அறிவிப்பு வேகமாக போகுது. இந்தியா மறுபடியும் ஒரு பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வந்து நடத்த போகிறாங்க. நைட்டு 10 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் எவனும் தூங்கவே இல்லைங்க. ஒட்டு மொத்தமாக 50 பேர் வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க, ஹை அலர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலில் ரெடி பண்ணிக்கோங்க, பெரிய அளவிலான அட்டாக் நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமாபாத்திலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று போகுது. அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம், பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்பட வாய்ப்பு இருக்குது வித்தின் 3 ஹவர்ஸில். அதனால் எல்லாரும் அலர்ட்டாக இருங்க அப்படின்னு. இப்போ ஒட்டுமொத்த நாடுமே தூங்காமல் கண் விழிச்சு அப்படியே உட்காந்துருக்காங்க. பட் நம்ம வந்து சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் அப்படிங்கிற கதையாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. மறுபடியும் ஒரு அட்டாக் நடத்திடுவோங்கிற பயத்தில் இந்த அறிக்கை வந்து பறந்துருக்கு எல்லா இடத்துக்கும். இது வந்து ஆசிஃப் அவர்கள் வந்து ஒவ்வொரு மீடியாவுக்கும் போய் பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கார். இது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. இந்தியாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகட்டும், அமித்ஷா, நீங்கள் பெரிய அளவில் இன்டர்வியூ கொடுத்து பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போது ரீசெண்ட் டயத்தில் எல்லாருமே வந்து இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது ஒன்று நடக்க போகுது. வார் ரிலேட்டடாக எங்கேயுமே வந்து பிரதமர் மோடி கூட யூரோப் பயணத்தெல்லாம் ரத்து பண்ணியிருக்காரு. பட் பாகிஸ்தானில் மட்டும் வந்து டிவி மீடியாக்களுக்கு பேட்டி கொடுக்கறத மட்டுமே தொழிலாக வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆசிஃப் அவர்லாம் வந்து அடிக்கடி வந்து மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்துட்டே இருக்கார். அந்த பேட்டிலையும் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயமே எதுவுமே கிடையாது. ஸோ அடிபணிஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு சொல்கிறார். வெள்ளைக்கொடி, ஆமாம் ஆர்மி வந்து வெள்ளைக்கொடி காட்டிட்டாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறார். அடுத்து 3வது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நாங்கள் இந்தியா மறுபடியும் தாக்குதல் நடந்தா மட்டும்தான் திருப்பி அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அப்போது நீங்கள் மக்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதிகாரிகள் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். எதிர்த்து போரிடுவதற்கு திராணியற்றவர்கள் தான் நம்மளை ஆட்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க உணர்றாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டமே நீங்கள் ட்விட்டரில் மற்ற இடங்கள்ல எல்லாம் போஸ்ட் போடும்போது இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு உடையவங்களாக இருக்காங்க. இந்திய இராணுவம் எங்களை தாக்காது என நம்புகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க. ஒரு பக்கம் அப்படி இருக்குது. இன்னொரு பக்கம் சில விஷமத்தனமான விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு. அதை நம்மளால் தடுக்க முடியாது. பட் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி பாகிஸ்தான் மக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுங்கிறது பாதுகாப்பற்ற நிலையை உணர்கிறாங்க. என்னை ஆளக்கூடிய அரசாங்கம் எனக்கு பாதுகாப்பற்ற நிலையில் தான் இருக்குங்கிறத உணர்கிறாங்க. அதற்கு காரணம் அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆசிஃப் அவர்களுடைய முன்னுக்கு பின்முரணான பேச்சு தான். அதிவேகமாக ஆரம்பமானால் 4 நாட்கள் கூட பாகிஸ்தான் வந்து தாக்குப்பிடிக்க முடியாது, உடனே சரணடைஞ்சிருவாங்க. பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு உலக வரைபடத்திலே இருக்காது அப்படிங்கிற ரீதியெல்லாம்
இராணுவத்தில் பணியாற்றிய முன்னாள் இராணுவ வீரர்களை வந்து குறிப்பிடுறதா வந்து பார்க்குறோம். இது இப்படி நடக்க ஒரு பாசிபிலிட்டி எதுவும் இருக்கா? 4 நாள் கிடையாது, ஜஸ்ட் 25 மினிட்ஸ்லயே ஒட்டுமொத்த நாடுமே இன்னைக்கு தூங்காமல் கொள்ளாமல் தான் இருக்காங்க. வெறும் 25 நிமிஷம் தான் நம்ம போரே பண்ணோம். அதுவும் உள்ளே போயெல்லாம் அட்டாக் பண்ணல, நம்முடைய எல்லைப்பகுதியிலேருந்து தான் அட்டாக் பண்ணோம். அதுக்கே கதறிட்டாங்க. வெறும் 21 மிசைல் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருந்தால் இங்கே போயிருக்கு. 21 கோடி ரூபாய் ஒரு மிசைலுக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோம். கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. 25 நிமிஷம் போர், 21 மிசைலு, சரிங்களா? ஒரு மிசைலுடைய ரேட்டுங்கிறது 21 கோடி ரூபாய். அப்போது ரொம்ப சிம்பிளாக எதிரிக்கு வந்து பயம் காட்டினது அப்படிங்கிறது இதுதான். நீங்கள் ரஷ்யா உக்ரைன் வாரெலாம் வந்து டம்மு டும்முன்னு போட்டு அடிக்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இறந்து போகிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சேதாரம் ஆகுது. பவர் பிளான்ட்டை போட்டு அடிக்கிறாங்க, எண்ணெய் கிணறுகளை போட்டு உடைக்கிறாங்க. பயம் எங்கேயுமே வரல. ரஷ்ய அதிபர் புட்டினை பார்த்து ஒரு காமெடி அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி வந்து போர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் இந்தியா அப்படி கிடையாது. ஒரே அடி தான், அந்த ஒரு அடியிலேயே எதிரிக்கு வந்து மரண பயம் காமிச்சு விட்டாங்க. அதுதான் இந்தியா. நீங்கள் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம், யாரையுமே நம்ம வம்புக்கு இழுத்ததே கிடையாது. ஐக்கிய நாடுகள் சபையில் கூட நம்முடைய ஓட்டு அப்படிங்கிறது 2 பக்கமுமே இல்லாமல் நடுநிலையாக நான் ஓட்டே போடல அப்படிங்கிற ஸ்டாண்டு கூட நம்ம எடுத்திருக்கோம். அதே நேரத்தில் நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னா அது நியாயமான ஓட்டாக உலகின் பல்வேறு நாடுகள் கருதுகிறாங்க. அப்போது மகாபாரதத்தில் கிருஷ்ணர் எடுக்கக்கூடிய அவதாரம் மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய ஊடகங்கள் சொல்கிறாங்க. சில விஷமத்தனமான ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை பயமுறுத்தக்கூடிய வகையிலான செய்தியையும் பதிவு செய்கிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத ஒரு பத்திரிகையாளராக நம்ம பதிவு செய்யணும். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் திரும்பினால் ஆணி வேரிலே வந்து அடி விழும் அப்படிங்கிற இதுலேயும் பலர் வந்து குறிப்பிடுறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்போ பாகிஸ்தான் வந்து இந்தியா மீது போர் தொடுக்கவே ரொம்ப பயந்து கம்முன்னு இருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்தியா வச்ச ஆப்பு தான் வந்து இந்த செனாப் அப்படிங்கிற அந்த நதிநீர், இந்துஸ் ரிவர், சிந்து நதி அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணது. அதில் ஒரு ஆறு தான் வந்து செனாஃப் அப்படிங்கிறார். இந்த செனாஃப் அப்படிங்கிற ஆறில் இருக்கக்கூடிய ஷட்டர் இருக்குல்ல, அதை இந்தியா வந்து க்ளோஸ் பண்ணாங்க. உடனே பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்க தான் அடைச்சிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மணல் தாதுக்கள் எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கான வேலையை தொடங்கினாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய விஷமிகள் அடுத்து என்ன பண்ணாங்க, உடனே உள்ள லாரி புல்டோசர் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போய் மணல் எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பித்தாங்க. உடனே இந்தியா என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு 24 hours வந்து பிளாக் பண்ணிட்டீங்க. அடுத்து இவங்க சிந்து நதி ஒப்பந்தத்தை தான் வந்து ரத்து பண்ணிட்டாங்க, ஷட்டர்லேருந்து தண்ணி வராது அப்படின்னு. நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆறு இருக்குது. மேலே ஒரு 3 ஆறு இருக்குது, கீழே ஒரு 3 ஆறு இருக்குது. மேப்பிங்களா? மேப் வைஸாக பார்க்கும்போது ரவி உள்ளிட்ட ஆறுகள்லாம். அப்போ இந்த சட்லஜ்லாம் கூட அதில் வருது இல்லை, அதில் ஷெனாப் அப்படிங்கிற அந்த நதியை தான் வந்து கட் பண்ணி வச்சாங்க, ஷட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாங்க. அதிலிருந்து நம்ம வந்து மின்சாரம் தயாரிக்கிறோம். நம்ம அதிகமான அளவில் அந்த நீர்மின் நிலையங்கள் தான் அது பயன்படுத்துகிறோமே தவிர பெரிய அளவிலான அணைகள் அப்படிங்கிறது இந்தியாட்ட கிடையாது. ஏன்னா அது மேலேருந்து அப்படியே புவியீர்ப்பு விசையை நோக்கி கீழே நோக்கி வரும், ஆறு பள்ளத்தை நோக்கி தான் போகும், பள்ளத்தை நோக்கி வரும். அது இந்த சிந்து நதியோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஆறுகள் எல்லாமே இப்படி ஓடும். ஆனால் நம்ம காஷ்மீர்லேருந்து பாகிஸ்தானுக்குள்ளே நுழையிற வரைக்கும் அது மேலிருந்து கீழாக விடும். இதுதான் கான்செப்ட். அதனால தான் நம்ம பெரிய அளவிலான அணையை வந்து புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நம்மளால் கட்ட முடியல. பட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து 93 அணைகள் கட்டுவதற்கான பிளான் வந்து பெரிய அளவில் வச்சுருக்காங்க. ஃபியூச்சரில் 2035 முடியும், அதற்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருக்குது இந்தியன் கவர்மெண்ட்டை. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் அந்த ஷெனாப் நதியை வந்து கட் பண்ணாங்கல்ல, கட் பண்ணதுக்கு பிறகு இனிமேல் இந்தியா எங்கே திறந்து விட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷமிகள் எல்லாம் உள்ளே போனாங்க. உள்ளே போனதற்கு பிறகு அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷட்டரை இந்தியா ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஷட்டரை ஓப்பன் பண்ண உடனே ஒட்டுமொத்த புல்டோசரு லாரி அது உட்காந்துருந்த இந்த மணல் திருட்டு வேலை பார்க்குறவங்க, தாது மணல் அள்ளுறவங்க எல்லாரும் ஆத்தோடு அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதை பார்த்து இந்தியன் ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அது அந்த பொதுமக்களும் அந்த ஷெனாப் நதி நீரில் இருக்க வாழ் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவாக வெளியிட்டிருந்தாங்க. ரொம்ப காலமாக இந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்தது. அது ரொம்ப சர்வசாதாரணமாக இந்தியா வந்து தடுத்து மறுபடியும் வந்து நதி நீரை ஓட விட்டதனோட விளைவு ஐநா ஒப்பந்தத்தையும் இந்தியா மீறலை. தண்ணி போயிட்டு தான் இருக்குடா பாடுறா அப்படிங்கிறதையும் காமிச்சிட்டாங்க. அளவையும் கரெக்டாக குறித்து வச்சுருவாங்க. 28,000 கன அடி தண்ணீர் போகணும். தடுத்து நிப்பாட்டி வச்சுட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தண்ணியை ஓட விடும்போது என்ன ஆகும், பாகுபலி படத்தில் வந்து அந்த ஒரு சீன் வரும்ல,
அந்த சீன் தான் இங்கே நடந்திருக்கு நம்முடைய எல்லை ஓரத்தில். இதை பெரிய அளவில் இந்திய மீடியாக்கள் கவர் பண்ணவே இல்லை. இதை ஃபைன் டைம் மீடியா நபர்களுக்காக நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அப்போ இந்தியா வைத்த இது ஒரு புதுவிதமான ஆப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், நிச்சயமாக. இப்படி ஒரு சம்பவத்தை வந்து நதியை வச்சு மக்களை வந்து இவ்வளவு தூரம் வந்து விஷமிகளுக்கும் பெரிய அளவில் தண்டனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இந்தியா வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சதை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நடந்து முடிந்திருக்கிறது. இனி பாகிஸ்தான் வேற எதுவும் வாள் ஆட்டினா கண்டிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூர் பார்ட் 2 எதுவும் வர வாய்ப்பு இருக்கா? பார்ட் 2 எப்போ வரும் அப்படின்னா, மசூருடைய குடும்பத்தெல்லாம் கொலை பண்ணிட்டாங்க இந்தியா. ஆனால் மசூர் இன்னும் உயிரோடு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்கள் தீவிரவாத முகாம்களே வந்து அங்கே 45க்கும் மேற்பட்ட முகாம்கள் இருக்குது. காஷ்மீர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க யார் என்ன ஏது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அழிக்க வேண்டியதும் இந்தியாவினுடைய கடமை. அப்போ யார் அப்படிங்கிறத சரியாக ஐடென்டிஃபை பண்ணி தூக்கணும்ல, அதுக்கு தான் நம்முடைய ரா அப்படிங்கிற உளவு அமைப்பு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதற்கான வேலையை வந்து முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்பலாம். ஸோ மசூர் மட்டும் கிடையாது, இந்தியாவை எதிர்க்கக்கூடிய எந்த விதமான தீவிரவாத அமைப்பாக இருந்தாலும் சரி, தீவிரவாத முகாமாக இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக அழித்தொழிக்கப்படும் அப்படிங்கிறத நம்பலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த வாய்ப்பு இருக்குது, அதை சரியாக அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு ஜேர்னலிஸ்டாக நம்மளுடைய எதிர்பார்ப்பு இருக்குதுல. இனி பாகிஸ்தான் வந்து பயங்கரவாத அமைப்புகளை வளர விடாமல் தடுக்குமா? பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பை வந்து வளர விடாமல் தடுக்குமா அப்படின்னு கேட்டால், அவங்களுக்கு அதை வச்சு தான் லாபமே இருக்குது. அந்த லாபம் வந்து அவங்க பொறுத்தளவில் அந்த தீவிரவாதத்தை நம்பி தான் அந்த நாட்டினுடைய இயக்கமே இருக்குது. இன்றைக்கி நீங்கள் மிடில் ஈஸ்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், பாகிஸ்தான் நல்ல ஒரு உளவு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் அந்த உளவு அமைப்பை வந்து அவங்க தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்தியா வைக்கக்கூடிய புகார். நீங்கள் எல்லை தாண்டி ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு சாதாரண டூரிஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த இடம் தான் அந்த தீவிரவாதத்தினுடைய உச்சகட்டம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது பாகிஸ்தான் அப்படிங்கிறது அவங்க அவ்வளோதான். அது வந்து படிப்பறிவு இல்லாத மக்களாக இருக்கட்டும், பண்பட்ட மனிதர்கள் அப்படிங்கிறவங்க இந்த இடத்துல இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய அளவிலான ஒரு விஷயத்தை வந்து அவங்க செய்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இப்போ அமெரிக்கா மாதிரியான நாடுகள், சைனா மாதிரியான நாடுகள்லாம் ஆயுதங்களை தயாரிக்கிறாங்க. அந்த ஆயுதங்களை எந்த இடத்துல போய் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரியான பாகிஸ்தான் மாதிரியான கண்ட்ரீஸ்ட்டை போய் அவங்க விற்கிறாங்க. அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த ஆயுதத்தை வந்து இது பண்ண முடியும், செலவு பண்ண முடியும். ஸோ இதற்காகவே வந்து அமெரிக்கா மாதிரியான நாடுகள் ஆயுதங்கள் தயாரிக்குது, சீனா மாதிரியான நாடுகள் ஆயுதங்கள் தயாரிக்குது. அந்த ஆயுதங்களை கொண்டு வந்து விற்பனை செய்யக்கூடிய இடமாகவும், அதை பயன்படுத்தக்கூடிய இடமாகவும், தீவிரவாதத்தை வந்து பெரிய அளவில் வளர்த்து விடக்கூடிய இடமாகவும் பாகிஸ்தானை மாற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒருத்தன் படிச்சிருப்பான், இன்னொருத்தன் படிக்காமல் இருப்பான். இந்த படித்தவன் எளிமையாக அந்த படிக்காதவனை நம்ப வச்சு ஏமாற்றிடுவான்ல, அந்த கதை தான் வல்லரசு நாடுகள் எல்லாமே வந்து இந்த வளரக்கூடிய நாடுகளை வளர விடாமலே தடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. இப்போ பிரச்சனை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இல்லை, பிரச்சனை வந்து அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில தான் இருக்குது. ஸோ அதை வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஆளும் அரசு புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டால், அவங்க மேலேயே ஏகப்பட்ட கேஸு, அந்நிய செலாவணி பிரச்சனை, நாட்டை வந்து ஸ்திரத்தன்மையோடு வழிநடத்த முடியாமல் இருக்கக்கூடிய பாங்கு. எங்கேயாவது பிரதமராக இருந்தவனை கொண்டு போய் வந்து சிறையில் போட்டு அடைப்பானா? இம்ரான்கான் மட்டும்தான் ஓரளவு வந்து 5 வருஷம் ஆட்சியை முடிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தார். அந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சு 70-75 வருஷம் ஆச்சு. இல்லை போர் நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, போரா போய் வேலையை பார் அப்படின்னு சொன்னார். அப்படி தான் இருந்தது. பட் வந்து 70 வருஷம் 75 வருஷம் வந்து ஒரு நாடு இருக்குது, அந்த நாடு சுதந்திரம் அடைஞ்ச நாடு, அதில் எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னா ஒரு ஆட்சியாளர் கூட, ஒரு பிரதமர் கூட 5 வருஷத்தை அங்கே கம்ப்ளீட் பண்ணவன் யாருமே கிடையாது பாகிஸ்தானில். அப்போது இம்ரான்கான் மட்டும் அதை செய்கிறதுக்கு முற்பட்டார். பட் ரஷ்யாவுக்கு போய் புட்டினை மீட் பண்ணிட்டு வந்ததற்கு பிறகு அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறார். அப்போது அந்த இடத்துல யாரோட வேலை வருது அப்படின்னா அமெரிக்காவினுடைய வேலை வந்துடுது. ஸோ இதைத்தான் நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் சர்வதேச அரசியலை சரியாக புரிந்து கொண்ட பத்திரிகையாளருங்கிற அடிப்படையில் நான் சொல்கிற ஒரு விஷயம், இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடக்கக்கூடிய போராக மட்டுமே நம்ம பார்த்துட முடியாது. இதில் சர்வதேச அரசியல் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே வருது. ஆயுதங்களை சப்ளை பண்ணக்கூடிய நாடுகள் தான் இந்த போரை வந்து ஊக்குவிக்குது. அவங்க நினச்சா மட்டும்தான் இந்த போரையும் நிறுத்த முடியும். இல்லாட்டி என்னைக்கு இருந்தாலும் இந்த போர் அப்படிங்கிறது முடிவில்லாத ஒரு தொடர்கதையாகவே இருக்கும். பாகிஸ்தானோடு பல காலகட்டங்கள் வந்து இந்தியா போர் புரிந்தாலும் கூட இப்போது நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு அதிதீவிர போருக்கு எதுவும் வித்துடுமா, இல்லை போர் நிறுத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குற அந்த ஒரு கோரிக்கையை எப்படி புரிஞ்சுக்கணும்?
போர் வேண்டாம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. போர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு. இந்தியா போய் வாலண்டியராக எந்த இடத்துலையும் போய் நான் போர் பண்ண போகிறேன்னு சொன்னதே கிடையாது. இந்திய மக்களுடைய நலனுக்காக தான் அவங்க செய்கிறாங்க. உதாரணமாக அந்த பூஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்டத்தில் வந்து ஒரு 10 பேர் இறந்து போயிருக்காங்க இந்தியாவிலேருந்து. இந்தியாவினுடைய ஆர்மிக்கும் பாகிஸ்தானுடைய ஆர்மிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. பாகிஸ்தானில் வெறும் 17 லட்சம் இராணுவ வீரர்கள் தான் இருக்காங்க. பட் இந்தியாவில் 51 லட்சம் இராணுவ வீரர்கள் இருக்காங்க. 3ல் 1 பங்கு தான் பாகிஸ்தான்லேயே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானால் எதிர்த்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு நம்ம இந்தியாவை ஜெயிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வல்லமையெல்லாம் கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான். அதனால தான் இத்தனை வருஷமாக வந்து கூவிக்கிட்டு இருந்த பாகிஸ்தான் இன்றைக்கி அடக்கி வாசிக்குது. ஸோ அதனால் இந்தியாவை எதிர்த்து சண்டை போடக்கூடிய வலிமை பாகிஸ்தானுக்கு அறவே கிடையாது. சில நபர்கள் வந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம், நாங்கள் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் ஆந்திராவில் தெலுங்கானா பக்கம் இருக்கக்கூடிய பவன் கல்யாணுடைய வீடியோவை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது புரியும். இதுவரையும் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். மிக்க நன்றி குமார்.